நம்ம நிறைய வெரைட்டிஸில் தோசை சாப்பிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறது பிரெட் தோசை. என்றைக்காவது நம்ம வீட்டில் மாவு இல்லை, ஆனால் தோசை சாப்பிடணும் போல் இருக்குது, நல்லா மொறுன்னு ஒரு தோசை சாப்பிட்ணுன்னா இந்த தோசையை ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நான் கொஞ்சமாக கேரட் துருவி வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, அதையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நறுக்கி வச்சது எல்லாத்தையுமே நான் ஒரு ஓரமாக மாற்றி வச்சுட்டு, அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்து அதில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இது நார்மல் ரவை தான், வறுத்துலாம் போடணுன்னு அவசியம் இல்லை. அந்த ரவையில் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் ஊறினாலே போதும். ஏன்னா நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை செஞ்சுருக்கேன். அடுத்ததாக 5 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து அது ஓரத்தை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த கட் பண்ண ஓரத்தை எல்லாத்தையுமே வீணாக்கிறாதீங்க. அதை தனியாக எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரெட் க்ரம்ஸ் தேவைப்படும் போது இதையே நம்ம மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கட் பண்ண ப்ரெட்டை அதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு, நான் ஏற்கனவே ஊற வச்சுருந்த அந்த ரவையை எடுத்து அப்படியே இதில் போட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்க்க போகிறேன். இதுக்கு சேர்க்கும் போது கண்டிப்பாக புளிப்பில்லாத தயிர் தான் சேர்க்கணும். ஏன்னா புளிப்புள்ள தயிர் சேர்ந்ததுன்னா நமக்கு தோசை ரொம்ப புளிப்பாக தெரியும். அடுத்ததாக ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நான் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதில் ரவையே தெரியக்கூடாது. நமக்கு ஊற வச்சதுனால நல்லா அரைஞ்சிரும். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட், கொத்தமல்லி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி தேவைன்னா ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த பக்குவத்திலே ஊற்றி எடுத்துருங்க. தோசைக்கல்லை நல்லா காய வச்சுட்டு மாவை ஊற்றி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மெலிசாக இதை தேய்ச்சி விட்டுட்டு, நமக்கு மேலே வேணுங்கிற அளவுக்கு எண்ணெயோ நெய்யோ நம்ம இஷ்டம் அதையும் போட்டு திருப்பி போட்டோம்னா நல்லா செவக்க சூப்பரான பிரெட் தோசை ரெடி ஆயிரும். இது செய்கிறது ரொம்ப ஈஸியும் கூட, நல்ல மொறுன்னு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. அண்ட் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.